ஹாய், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது விண்டோஸ் 10ல் எப்படி எம்எஸ் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணுறங்கிறது. நம்ம எம்எஸ் ஆஃபீஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி 2 ஃபைல் இருக்கும். ஒன்று ஆக்டிவேட்டர், இன்னொரு இன்ஸ்டாலர். ரெண்டுத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆன்டிவைரஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கணும். இல்லாட்டி டவுன்லோட் பண்ண முடியாது. டவுன்லோட் பண்ணிங்கனாலும் டெலிட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ என்கிட்ட ஆன்டிவைரஸ் தேவையில்லை. விண்டோஸ் ஆன்டிவைரஸ் மட்டும் அதில் டிஃபால்ட்டாக இருக்கிறத ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப் பண்ணிட்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நம்ம டேரெக்டாக வாங்க இன்ஸ்டாலேஷன் பார்க்கலாம். ஸோ செட்டப் ஃபைல் டபுள் ஓப்பன் ஆகிடும். ரொம்ப சிம்பிள். டவுன்லோட் பண்ணுறது மட்டும் தான் 4.2 GB இருக்கும். கொஞ்சம் ஃபைல் பெருசு. ரொம்ப சிம்பிள் தான். ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான் எம்எஸ் ஆஃபீஸ் இன்ஸ்டாலேஷன். அப்படியே ஒரு 5 to 10 minutes, மேக்ஸிமம் ஒரு 2 to 3 minutes இன்ஸ்டால் ஆகிடும். டிபெண்ட்ஸ் ஆன் த சிஸ்டமோட ஸ்பீடு எல்லாத்தையும் பொறுத்து தான் இருக்குது. ரொம்ப குயிக்காக இன்ஸ்டால் லேட்டஸ்ட் வெர்ஷன்ங்கிறதுனால. ஸோ ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இன்ஸ்டால் ஆகிருக்கிறது என்னென்ன வேர்டு, பவர் பாயிண்ட், ஆக்சஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு நம்ம வேர்டை மட்டும் செக் பண்ணலாம். நம்மகிட்ட ப்ராடக்ட் கீ இல்லை, தேவையில்லை. கொடுத்துட்டு ரெடி ஃபார் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குன்னா அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கலாம். ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாகின் பண்ணுங்கள். ஓகே, இதிலே போட்டுருக்கோம். கார்டு ஹாஸ் நாட் ஆக்டிவேட்டட். 18th November, இன்னும் 1 week கொடுத்துருக்காங்க. அதுக்கெலாம் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஃபோனில் போய் பார்க்கலாம். ஆக்டிவேஷன் ரிக்வயர்டு. ஓகே, நம்மளுக்கு இன்னும் 1 weekல எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக ஜஸ்ட்டு நான் அதிலே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதே ஃபைலில் இந்த ஃபைலும் இருக்கும். நீங்கள் அதே லிங்க்கில் ஆக்டிவேட்டர் அப்படின்ட்டு ஜஸ்ட் அதில் ரைட் கிளிக் பண்ணி ரன்னு கொடுத்து அப்படி சைலண்ட்டாக உட்காந்துருங்க. ஒரு 2 minutes ஆக்டிவேட் ஆகிடும். இப்படி தான் ஃபுல்லாக. விண்டோஸ் ப்ராடக்ட் ஆக்டிவேஷன் சக்ஸஸ்ஃபுல் முடிஞ்சிச்சு, ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதை செக் பண்ணணுன்னா மறுபடியும் போயிட்டு அழகாக வேர்டே மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். அக்செப்ட் டாக்குமெண்ட்ஸ். ஜஸ்ட் ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் போயிட்டு ஒரு ஃபைலில் அக்கௌண்ட்ஸ் ப்ராடக்ட் ஆக்டிவேட்டட். அதை லைஃப் டைம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் எல்லாம் இன்ஸ்டால் ஆகிடும். எந்த இஷ்யூவும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். இதில் எல்லா இதையும் நீங்கள் செக் பண்ணணுன்னா செக் பண்ணிக்கலாம். வாட்டி கூட நான் செக் பண்ணி காட்டுறேன். எக்ஸல் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும். ஒன்றில் போயிட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ண போகணும். ஒன்று ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு ஒன்றுனா நீங்கள் அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும். பவர் பாயிண்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கும். ஓகே, ஃபைலில் போயிட்டு அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆச்சு.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வேறு எதுவும் அடிஷ்னலாக வேறு ஹெல்ப் வேணும், சாரி டெக்னிக்கல் ரிலேட்டட் வேறு எதுவும் சாஃப்ட்வேர் ஃப்ரீயாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது எல்லாம் கேளுங்க, நான் சொல்கிறேன். வேறு எதுவும் டெக்னிக்கல் ஐடியா இருந்தாலும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். புது சேனல் தமிழ் டெக் ஃப்ரைடே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.